வெல்கம் டு Samayal. இன்றைக்கி வந்து பொங்கல் பண்டிகை அன்றைக்கி நம்ம என்னென்ன சாமிக்கு படைக்க போகிறோம் அது சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கல் வந்து நான் வந்து பச்சரிசி வந்து ஒரு கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன், 1.25 கப் அளவுக்கு. அதுக்கப்புறம் 1/4 கப்பு வந்து சிறுபருப்பு வந்து லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஊறினா நல்லா கொலன்னு நல்லா வரும். அதனால் நான் ஊற வச்சுருக்கேன் ஏற்கனவே. அதுக்கு தேங்கின மாதிரி நான் வெல்லம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் இருக்கும். இந்த வெல்லம் இதுமாரி நல்லா டார்க் வெல்லமாக இருந்தால் பார்த்து எடுக்கும், மண்டை வெல்லம் சொல்லுவாங்க, அது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் வந்து முந்திரி தேவையான அளவு, திராட்சை தேவையான அளவு, ஏலக்காய் பொடி வந்து வாசனைக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இது சொய் உண்டை மாதிரி பண்ணுவோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து கடலப்பருப்பு, அப்புறம் உளுந்து. இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இது ஒரு கப் ஃபுல்லாக வரும் மாதிரி ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவு முந்திரி போட்டு நம்ம சுடணும். அப்புறம் வடை ஆஷுவல் வந்து உளுந்து வடை. நான் ஒரு கப் வந்து உளுந்து எடுத்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், உப்பு தேவையான அளவு. விருப்பப்பட்டால் இஞ்சியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நான் சாமிக்கு படைக்கிறதுனால நாங்கள் இதை போட மாட்டோம். நான் வந்து ப்ளெயினாகவே நான் பண்ணுறேன். இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ உளுந்து வந்து நல்லா ஊற வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே ஊற வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இருக்க உளுந்து வந்து சரியாக ஊறி நல்லா சாஃப்டாக வர மாட்டுது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே ஊறினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கடலப்பருப்பும் இந்த உளுந்தும் சேர்த்து இப்போ நான் ஊற வைக்க போகிறேன். பாருங்க, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ இது 1.5 கப்பு வந்து ரைஸும் பருப்பும் சேர்த்து இப்போ இதுக்கு வந்து நான் 2 கிளாஸ் தண்ணி நான் ஊற்ற போகிறேன், நல்லா கொலன்னு வேகிறதுக்கோசம். இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நல்லா கொதி வரட்டும். அப்புறம் மூடி போட்டு ஒரு 3 விசில் போட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரிசி வந்து வேக வைக்க போகிறோம். தண்ணி கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சக்கரை பாகு எடுத்துக்கலாம், வெல்லம். இப்போது 1/2 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றுறேன். கிட்டத்தட்ட 250 கிராம் வெல்லம் இருக்கும். அது 1/4 கிலோ வெல்லம். 1/4 கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும் இந்த 1.5 கப்பு ரைஸுக்கு. இன்னும் தித்திப்பு வேணும்னா இன்னும் கூடலாம் கொஞ்சம் இது நிறைய போட்டுக்கலாம். ஆனால் வந்து மண்டை வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும், நிறைய தித்திப்பு நல்லாயிருக்கும். அதனால் கரெக்டாக நான் 1/4 கிலோ ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. நீங்கள் எந்த வெல்லம் வாங்குறோ அது தகுந்த மாதிரி தித்திப்பு வரும். நீங்கள் மண்டை வெல்லம் வந்து நல்லா பாகு வெல்லம் கேட்டால் தருவாங்க. அந்த வெல்லம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் சக்கரை பொங்கலுக்கு எப்போவுமே. இப்போ நல்லா கரைஞ்சிச்சு. இது ஆறுனவே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சை வந்து தாளிக்கலாம். இது பாருங்கள், இப்போ நான் கிட்டத்தட்ட 4 விசில் வரைக்கும் நான் விட்டுருக்கேன். ரைஸ் வெந்துச்சு. இப்போ முந்திரி திராட்சை வந்து நான் தாளிக்க போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் போடுறேன். பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் போடுறேன். இது நல்லா உருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம முந்திரி திராட்சையும் அதுலேயே தாளிச்சிடலாம். முந்திரி திராட்சை நான் ஒன்றாவே போட்டுறேன். இது பாருங்கள், நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கினேன். எவ்வளோ டஸ்ட்டெலாம் சேர்ந்துருக்கு பாருங்கள். அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்தது நல்லது. இப்போது இந்த சவுண்ட் விசில் அடங்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து இந்த தண்ணி இந்த வெல்லம் பாகில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கலர போகிறோம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது சொயுண்டைக்கு நான் ஏற்கனவே வெல்லம் போட்டு உளுந்தும் கடலப்பருப்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதுமாதிரி இன்னும் திக்காக அரைச்சாலும் அரைக்கலாம். நான் மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் தண்ணி வந்துச்சு, வெல்லம் வேலை போட்டிருக்கோம் அதனால். இப்போது ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் அளவு ஃபுல்லாக போடுங்க. அப்புறம் பச்சரிசி மாவு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, 1/4 கப்பு வரைக்கும் அளவுக்கு நான் போடுறேன். நம்ம போண்டாலாம் இடுவோம்ல, அது மாதிரி தான் இட போகிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போது எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஸ்பூனாலே இடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையாலே இடலாம். போண்டா இடுற மாதிரி தான் இடணும். ஃபஸ்ட்டு ஒன்று இட்டு பாருங்கள், பிரியாமல் வருதான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் இடுங்க. பாருங்கள், இது மாதிரி தான் வரும். கொஞ்சம் பிளாக்காக வரும். வெல்லம் போட்டிருக்கனால கொஞ்சம் இதுவாக வரும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிறு உண்டையாக விடுங்க. இப்போ நம்ம வடைக்கு ஊற வச்சுருக்கேன் 1.5 கப் வந்து ஃபஸ்ட்டு நான் பாதி பாதியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பாதியில் நான் எதுவுமே போடல. தண்ணி லைட்டாக தெளித்து இது பண்ணுங்கள், கிரைண்ட் பண்ணுங்கள். அப்படியே தண்ணியை ஊற்றி கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வடை பக்கத்தில் வராது. அதனால் இப்போ நான் நல்லா தண்ணியை இருத்துட்டு இப்போ கிரைண்ட் பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் பாதி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ பாதி தான் அரைச்சிருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து நான் ஒன்றா அரைக்க போகிறேன். இப்போ இருக்கிற இன்னொரு பாதியில் வந்து நான் மிளகு போடுறேன். அப்புறமா வந்து பெருங்காயம் போடுறேன். இது பாருங்கள், மிளகு சீரகம் போட்டு ஒன்று பாதியமாக அரைச்சிருக்கேன். இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். இந்த விழுதியும் சேர்த்து நல்லா வடை பாத்திரத்தில் நான் அரைக்க போகிறேன். அதுக்குள்ளே இது பாருங்கள், இது மாதிரி வடை சுட்டு எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு நான் கொத்தமல்லி போட்டு இது மாதிரி நார்மலாக எப்பவுமே வடை இடுற மாதிரி நான் எடுத்துருக்கேன். நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயும் அவ்வளோ பிடிக்கல. இது பாருங்கள், பொங்கல் ஸ்பெஷல் ரெடி ஆகிடுச்சு. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.